வணக்கம் அன்பு மாணவ செல்வங்களே. தேசிய கல்வி நிர்வாகம் மற்றும் கல்வி அமைச்சு இணைந்து நடத்தும் குருகுலம் உங்கள் வகுப்பறையிலே மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றும் நாம் குடியற்கல்வி தரம் 10 பாடத்திலிருந்து அதிகாரம் பன்முகப்படுத்தலும் பகிர்ந்தளித்தலும் என்ற பாடத்திலிருந்து முதலாம் பகுதியை கலந்துரையாட இருக்கின்றோம். மாணவர்களே, இந்த பாடத்தை கற்பதற்கான ஆயத்தங்களுடன் பாடத்திலிருந்து தொடர்ந்து அவதானியுங்கள். மாணவர்களே, அதிகாரம் என்ற சொல் ஒவ்வொரு நாளும் நாம் ஒவ்வொரு வேலையிலுமே கேள்விப்படுகின்ற ஒரு சொல்லாகும். இந்த அதிகாரம் என்பது பல இடங்களில் பலதரப்பட்டவாறு நிகழ்கின்றது. ஒருவர் இன்னொருவர் மீது செலுத்துகின்ற ஆதிக்கத்தையே நாங்கள் அதிகாரம் என்று சொல்கின்றோம். உதாரணமாக, உங்கள் வீட்டிலே உங்களது தந்தையார் உங்கள் மீது அதிகாரத்தை செலுத்துவார். அதனுடைய பண்பு சிலவாறு வேறுபட்டிருக்கும். பாடசாலையிலே உங்களது அதிபர் அல்லது ஆசிரியர் தகுந்தாற்போல அதிகாரத்தை செலுத்துவதற்கான வாய்ப்புகளை பெறுவார்கள். அங்கே சில சந்தர்ப்பங்களில் மாற்றங்களை காணக்கூடியதாக இருக்கும். ஆனால் அதிகாரம் என்ற சொல்லினுடைய பொருள் ஒன்றுதான். உதாரணமாக, ஒருவர் இன்னொருவர் மீது அல்லது ஒன்று இன்னொன்றின் மீது செலுத்துகின்ற ஆதிக்கத்தையே நாங்கள் அதிகாரம் என்று சொல்கின்றோம். அந்த வகையிலே இந்த அதிகாரத்தை பன்முகப்படுத்தல் அல்லது அதிகாரத்தை பகிர்ந்தளித்தல் தொடர்பான விடயங்களையே இன்று நாம் கலந்துரையாட இருக்கின்றோம். அதிகாரம் என்றால் என்ன? உதாரணமாக, ஜனநாயக நாடுகளிலே ஆட்சி முறையில் அதிகாரம் என்பது அரசின் ஆட்சி நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக அவ்வரசுக்குள்ள ஆற்றலாகும். ஆட்சி நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக அவ்வரசுக்குள்ள ஆற்றல்தான் அதிகாரம். ஒரு அரசு என்பது தனது அரசாட்சியை செவ்வனே நடைமுறைப்படுத்த வேண்டும். அவ்வாறு நடைமுறைப்படுத்துவதற்கு அவர்களுக்கு சில அதிகாரங்கள் தேவைப்படுகின்றது. அவ்வாறு அதிகாரங்களை செயற்படுத்துவதன் மூலமேயே தனது ஆட்சி நடவடிக்கைகளை செவ்வனே செய்யக்கூடிய பண்புகளை அரசு பெற்றிருக்கும். இங்கே நாம் அதிகாரம் என்றால் என்ன என்று பார்க்கிறோம் என்றால், ஆட்சி நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு அவ்வரசுக்குள்ள ஆற்றல்தான் அதிகாரமாக கருதப்படுகின்றது. இங்கே அரசுக்கு கீழே இருக்கின்ற அனைவரும் அந்த அரசின் அதிகாரத்திற்கு கீழ்ப்பட்டவர்களாக அல்லது கடமைப்பட்டவர்களாக மாற வேண்டிய பண்பை காணக்கூடியதாக இருக்கும். ஆகவே ஒரு ஜனநாயக நாட்டிலே அதிகாரம் என்பது அரசின் ஆட்சி நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக அரசிடம் காணப்படும் ஆற்றல்களையே நாங்கள் அதிகாரம் என்று சொல்கின்றோம். ஒரு அரசிற்குள்ள ஆற்றல். அடுத்ததாக நாம் இந்த அதிகாரத்தினுடைய சில பண்புகளை பார்ப்போம். அதிகாரம் இறுதி உரிமை பொதுமக்களிடம் காணப்படும். அரசிற்கு மக்களை அடிபணிய வைக்கின்ற ஆற்றல் காணப்பட்டாலும் இங்கே இறுதி உரிமை மக்களிடம்தான் காணப்படும். உரிமை என்றால் என்ன என்பதை பார்ப்போம். இங்கே மனிதன் தனது சமூக வாழ்க்கையை செவ்வனே கொண்டு செல்ல தேவையான நிபந்தனைகளே உரிமைகள் ஆகும். நிபந்தனைகளையே நாங்கள் உரிமைகள் என்று சொல்கின்றோம். மக்களுடைய வாழ்க்கைகளை செவ்வனே கொண்டு செல்வதற்காக இருக்கின்ற நிபந்தனைகள். இங்கே நாங்கள் பார்ப்போம், இந்த நிபந்தனைகள் அனைத்தும் மக்களிடத்தே காணப்படுகிறது. ஆக அரசு தங்களது அதிகாரத்தை முறையில்லாது பயன்படுத்துகின்ற சந்தர்ப்பத்திலே அந்த அரசை மாற்றியமைக்கின்ற உரிமை மக்களிடத்திலே காணப்படுகிறது. உரிமை என்பது மக்கள் தனது வாழ்க்கையை சிறப்பாக அமைப்பதற்கு இருக்கின்ற பண்புகள். அப்பண்பு சரிவராது நடக்கும் பொழுது அதனை மாற்றியமைக்கின்ற அதிகாரம் மக்களிடத்திலே போய் சேர்கின்றது. அடுத்ததாக நாம் பார்ப்போம் மாணவர்களே, மக்களிடம் காணப்படும் அதிகாரமே இறைமை அதிகாரம். இங்கே இறைமை என்ற புதிய சொல்லை நாங்கள் இங்கு இனம் காண்கின்றோம். இறைமை என்றால் என்ன? இதோ, இறைமை என்பது
எவ்வித உள்ளக வெளியக சக்திகளால் கட்டுப்படுத்த முடியாத மக்களுக்காக பிரயோகிக்கும் அதி உயர் அதிகாரமே இறைமையாகும். ஒரு நாட்டிலே இறைமை என்பது என்னவென்றால் மேலான அதிகாரம் அல்லது உயரிய அதிகாரம், ஆங்கிலத்திலே த சுப்ரீம் பவர் என்று சொல்வார்கள். அதைவிட அதிகாரம் வேறொன்றும் இல்லை. அதைத்தான் நாங்கள் இறைமை என்று சொல்கின்றோம். இந்த இறைமை ஜனநாயக நாட்டிலே மக்களிடத்திலே காணப்படுகின்றது. மாணவர்களே, இந்த அதிகாரத்தினுடைய பண்புகளை இங்கே உங்களுக்கு விளக்கமாக கண்டுகொள்ள முடியும். ஒரு ஜனநாயக நாட்டிலே அதிகாரம், உச்சபட்ச அதிகாரம் மக்களிடத்திலே காணப்படும். எவ்வாறு மக்களிடத்திலே காணப்படும்? அரசை நடத்துவதற்கான பண்பு அரசாங்கத்திடம் காணப்படும். அந்த அரசாங்கத்தை தெரிவு செய்வதற்கான உரிமை மக்களிடத்திலே காணப்படுகிறது. சில வேளைகளில் இந்த அரசாங்கம் மக்களுக்கு தேவையில்லாதது என நினைக்கும் பட்சத்தில் அந்த அரசாங்கத்தை வெளியில் அனுப்புவதற்கான உரிமையும் மக்களிடத்திலேயே காணப்படுகிறது. இதையே நாங்கள் இறைமை என்ற சொல்லால் அழைக்கின்றோம். மக்களிடம் காணப்படும் அதிகாரமே இறைமை ஆகும். மூன்றாவதாக நிர்வாக அதிகாரம், வாக்குரிமை, அடிப்படை உரிமை என்பன இதில் அடங்கும். இந்த அதிகாரத்திலே நிர்வாக அதிகாரம் காணப்படுகிறது, வாக்குரிமை காணப்படுகின்றது, அடிப்படை உரிமை காணப்படுகின்றது. இந்த அதிகாரங்கள் மக்களிடத்திலே காணப்படும் அதிகாரங்கள் ஆகும். பார்ப்போம் நாங்கள் இங்கே வாக்குரிமை என்றால் என்ன? தேர்தலின் மூலம் எந்த விதமான தடைகளுமின்றி தமது அரசியல் அபிப்பிராயங்களை வெளியிடுவதற்கு வழங்கப்பட்டிருக்கும் சந்தர்ப்பமே வாக்குரிமையாகும். ஆக அதிகாரத்திலே அடங்கும் பண்புகள் அனைத்தையும் நாங்கள் பார்த்தோம். அடுத்ததாக நாம் பார்ப்போம் மாணவர்களே, அதிகாரத்தினுடைய வகைகள். ஒரு ஜனநாயக நாட்டில் வாழ்பவர்கள் அந்த ஜனநாயக நாட்டிலே காணப்படுகின்ற அதிகாரத்தை பல்வேறு வகைகளிலே பிரித்து வரைவிலக்கணப்படுத்துகின்றார்கள். அந்த வகையிலே அரசியல் அதிகாரம் ஒரு வகையானது. ஒரு நாட்டிலே காணப்படுகின்ற அதிகாரத்தை நாங்கள் மூன்றாக பிரிக்கின்றோம். ஒன்று அரசியல் அதிகாரம், 2 சமூக அதிகாரம், 3 பொருளாதார அதிகாரம். அரசியல் அறிஞர்கள் அரசியல் அதிகாரம் என்றால் என்ன என்றும், சமூகவியலாளர்கள் சமூக அதிகாரம் என்றால் என்ன என்றும், பொருளாதார நிபுணர்கள் பொருளாதார அதிகாரம் என்றால் என்ன என்பதையும் வரைவிலக்கணப்படுத்தியுள்ளார்கள். ஆகவே அதிகாரத்தை கற்கின்ற நாங்கள் அதிகாரத்தின் வகைகளை பற்றியும் சற்றே தெரிந்து கொள்வோம். அரசியல் அதிகாரம். அதிகாரத்தை நடைமுறைப்படுத்துவோர் தாம் விரும்பியவாறு அதிகாரத்துக்குட்பட்டோரை ஆட்சி செய்யும் ஆற்றலும், தமது விருப்பத்திற்கு இணங்காத போது வற்புறுத்துவதன் மூலம் அடிபணிய வைக்கும் ஆற்றலும் அதிகாரமாகும். இங்கே அதிகாரத்துக்குட்பட்டோரை ஆட்சி செய்யும் ஆற்றல், அடுத்ததாக விருப்பத்திற்கு இணங்காத போது அவர்களை வற்புறுத்துவதன் மூலம் அடிபணிய வைப்பதும் அதிகாரத்தின் பண்பாகும். இங்கே அரசியலை ஆக்குவதற்கு, அரசியல் நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு அரசுக்கு இருக்கின்ற அதிகாரத்தை தான் இங்கே அரசியல் அதிகாரம் என்ற சொல்லால் விளங்குகின்றோம். மக்களே, மாணவர்களே, ஒரு நாட்டில் மக்கள் அரசியலில் ஈடுபட செய்வார்கள். உதாரணமாக தற்காலங்களிலே அரசியல் அதிகாரத்தை நாங்கள் சிறப்பாக பார்த்து கொள்ள முடியும். தற்காலங்களிலே கோவிட் காரணமாக நாடு முழுவதும் ஒரு பிரச்சனையான சூழ்நிலையில் காணப்படுகிறது. இந்த சந்தர்ப்பங்களிலே அரசாங்கம் அரசியல் ரீதியான சில கட்டுப்பாடுகளை விதிக்கும். அப்பொழுது அந்த அதிகாரத்தை அடிப்படைதல் உரிய கட்டுப்பாடு மக்களிடம் காணப்படுகிறது. அந்த அதிகாரத்திற்கு அடிபணிய வேண்டிய பொறுப்பு மக்களிடம் காணப்படுகிறது. இதையே நாங்கள் அரசியல் அதிகாரம் என்ற பெயரால் அழைக்கின்றோம்.
அடுத்ததாக நாம் பார்ப்போம் சமூக அதிகாரம். அதிகாரத்தின் வகைகளிலே அரசியல் அதிகாரம் என்றால் என்ன என்று பார்த்தோம். தற்பொழுது சமூக அதிகாரம் என்றால் என்ன என்று பார்ப்போம். ஒரு சமூகத்தில் வாழும் பிரசைகள் மற்றும் சமூக இயக்கங்கள் என்பவற்றுக்கு மேலாக செயல்படுவதற்கு சமூகத்திற்குள்ள ஆற்றலே அதிகாரமாகும். பிரசைகள் மற்றும் சமூக இயக்கங்கள் என்பவற்றுக்கு மேலாக செயல்படுவதற்கு ஒரு நாட்டிலே பிரஜைகள் என்பவர்கள் உச்ச அதிகாரம் படைத்தவர்கள். ஒரு நாடு, அரசு, அரசாங்கம், சமூகம் எல்லாமே அந்த நாட்டில் வாழ்கின்ற மக்களுக்காக அமைக்கப்பட்டது. ஆகவே அந்த மக்களையும் தாண்டி அவர்களை கட்டுப்பட வைக்கின்ற அந்த அதிகாரத்தை தான் நாங்கள் சமூக அதிகாரம் என்ற பெயரால் விളിக்கின்றோம். அடுத்ததாக நாம் பார்ப்போம் பொருளாதார அதிகாரம். பொருளாதார ரீதியாக பொருளாதார முறையொன்றில் அதிகாரம் பெற்ற குழுவினரால் ஏனையோரை வழிநடத்துவதற்கு மேற்கொள்ளப்படுகின்ற முயற்சியே அதிகாரமாகும். இன்றைய உலகத்திலே பொருளை ஈட்டுவதற்கான ஏற்பாடுகள் மிகவும் முக்கியமானது. பணத்தின் அடிப்படையிலேயே அனைத்து விடயங்களும் நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே பொருளாதார ரீதியான முயற்சியை நாங்கள் பொருளாதார அதிகாரம் என்ற பெயரால் அழைக்கின்றோம். மாணவர்களே, நாங்கள் அதிகாரம் என்றால் என்ன என்று பார்த்தோம். அடுத்ததாக அதிகாரத்தின் 3 வகைகளை பற்றி பேசினோம். அரசியல் அதிகாரம், பொருளாதார அதிகாரம், சமூக அதிகாரம். அடுத்ததாக நாம் பார்ப்போம் மாணவர்களே, இந்த அதிகாரத்தினுடைய வரலாறு மிக நீண்டது. மிக நீண்ட காலமாக பலமுள்ளவர்கள் பலமில்லாதவர்களின் மீது அதிகாரத்தை திணித்த வரலாறு காணப்படுகின்றது. அந்த வகையிலே தற்பொழுது எமது நாட்டில் 1978ஆம் ஆண்டு நடைமுறைக்கு வந்த 2ஆம் குடியரசு அரசியல் யாப்பே தற்பொழுது காணப்படுகிறது. இந்த அரசியல் யாப்பிலே இறைமை அதிகாரம் எவ்வாறு செயல்படுத்தப்படுகிறது, இறைமை என்றால் என்ன என்பது தொடர்பாக நாம் பேசினோம். ஒரு நாட்டிலே இருக்கக்கூடிய மேலான அதிகாரம், த சுப்ரீம் பவர், அதையே நாங்கள் இறைமை என்று சொல்கின்றோம். இந்த இறைமை அதிகாரத்தை 1978ஆம் ஆண்டு 2ஆம் குடியரசு யாப்பிலே எவ்வாறு செயல்படுத்துகிறார்கள் என்பதை தற்பொழுது பார்ப்போம். பொதுமக்களின் சட்டத்துறை அதிகாரம் மக்களால் தெரிவு செய்யப்படும் பிரதிநிதிகளாலான பாராளுமன்றத்தாலும் பொதுசன அபிப்பிராய வாக்கெடுப்பின் போது மக்களாலும் செயல்படுத்தப்பட வேண்டும். இங்கே இறைமையானது ஒன்று பாராளுமன்ற உறுப்பினர்களால் செயல்படுத்தப்பட வேண்டும். பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்போர் யார்? இவர்கள் மக்களின் வாக்குரிமையால் மக்களால் தெரிவு செய்யப்பட்டு பாராளுமன்றத்துக்கு அனுப்பப்படுபவர்கள். ஆகவே மக்களின் பிரதிநிதி, இன்னொரு வார்த்தையில் சொன்னால் மக்களின் எண்ணங்களை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய ஒருவர்தான் பாராளுமன்ற உறுப்பினர் ஆவார். ஆக இங்கே பாராளுமன்ற உறுப்பினராலும், அடுத்ததாக நாங்கள் சொல்கின்றோம் பொதுசன அபிப்பிராய வாக்கெடுப்பின் போது நேரடியாக மக்கள் அரசியலிலே பங்கு கொள்ள இருக்கின்ற ஒரு வாய்ப்புதான் பொதுசன அபிப்பிராய வாக்கெடுப்பு. நேரடியாக ஆம், இல்லை, வேண்டும், வேண்டாம் என்ற முடிவுகளை தரக்கூடிய ஒரு வாக்கெடுப்பாக நாங்கள் பொதுசன அபிப்பிராயத்தை கூறுவோம். அந்த பொதுசன அபிப்பிராயத்தில் நேரடியாக மக்கள் பங்கு கொள்வதற்கு இருக்கின்ற வாய்ப்பையும் 1978ஆம் ஆண்டு அரசியல் யாப்பு அதிகாரமாக குறிப்பிடுகிறது. அடுத்ததாக நாங்கள் பார்ப்போம் 1978ஆம் ஆண்டிலே நாட்டின் பாதுகாப்பு உட்பட மக்களின் நிர்வாக அதிகாரம் மக்களால் தெரிவு செய்யப்படும் குடியரசின் சனாதிபதியினால் செயற்படுத்தப்படல் வேண்டும். இங்கே நமது நாடு ஒரு ஒற்றையாட்சி நாடு. இந்த நாட்டிலே நிர்வாகத்திற்கு பொறுப்பாக செயல்படுபவர் சனாதிபதி. நமது நாட்டில் ஜனாதிபதி நிறைவேற்று அதிகாரம் பொருந்தியவர்.
பலதரப்பட்ட சட்ட, நிர்வாக, நீதி ஆகிய அதிகாரங்கள் அனைத்தையும் ஒரே இடத்தில் குவித்து வைத்து கொண்டிருக்கும் ஒருவராக ஜனாதிபதியை நாங்கள் குறிப்பிடலாம். இங்கே நாட்டினுடைய பாதுகாப்பு உட்பட நிர்வாக அதிகாரத்தை செயல்படுத்துபவர் ஜனாதிபதியாக காணப்படுவார். மாணவர்களே, நமது நாட்டின் ஜனாதிபதியை மக்கள் தங்களது வாக்குரிமையினால் தெரிவு செய்கின்றார்கள். ஆக ஜனாதிபதியை தெரிவு செய்கின்ற அதிகாரமும் மக்களுக்கே காணப்படுகின்றது. நாங்கள் முன்னமே பார்த்திருந்தோம் வாக்குரிமை. இந்த வாக்குரிமையினால் ஒரு நாட்டினுடைய தலைவரையே தெரிவு செய்யக்கூடிய அதிகாரம் மக்களிடத்தே காணப்படுவதை நாங்கள் அறிந்து கொள்ளலாம். அந்த வகையிலே இங்கே அதிகாரத்தை செலுத்துபவர்களில் ஒருவர் ஜனாதிபதி. இவரை தெரிவு செய்பவர்கள் எமது நாட்டின் மக்கள். ஆக ஜனாதிபதியினால் நிர்வாக அதிகாரம் உட்பட அனைத்து விடயங்களும் செயல்படுத்தப்படும். அடுத்ததாக நான் பார்ப்போம் மாணவர்களே, 1978ஆம் ஆண்டு அரசியல் யாப்பின்படி இறைமை அதிகாரம் செயல்படுத்தப்படுவது, மக்களின் நீதி அதிகாரம் அரசியல் யாப்பினால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நீதிமன்றம் மற்றும் நீதி அதிகாரமுடைய நிறுவனங்கள் மூலம் பாராளுமன்றத்தால் செயல்படுத்தப்பட வேண்டும். நீதி என்பது மிகவும் முக்கியமான ஒரு விடயம். நாட்டை நல்ல முறையிலே நடத்துவதற்கு தேவையான அடிப்படையான விடயங்கள் அல்லது பாராளுமன்றத்தால் செயல்படுத்தப்படும் சட்டமூலங்களின் தொகுப்பாக நாங்கள் நீதியை குறிப்பிடலாம். இங்கே நீதி அதிகாரம் என்பது மிக முக்கியமானது. சட்டத்திற்கு அனைவரும் கட்டுப்பட வேண்டிய பொறுப்பு காணப்படுகின்றது. ஒரு நாட்டை சிறப்பாக நடத்துவதற்கு நாங்கள் 3 பிரிவாக பிரிக்கின்றோம். சட்டம், நாட்டுக்கு தேவையான சட்டங்களை மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகள் இயற்றுவார்கள். அந்த சட்டத்தை மக்களால் தெரிவு செய்யப்பட்ட இன்னொரு மன்றம் நிறைவேற்றும். அவ்வாறு நிறைவேற்றும் பொழுது ஏற்படுகின்ற சட்ட சிக்கல்களை யார் தீர்ப்பது? அந்த சட்ட சிக்கல்களை தீர்ப்பதற்கான ஒரு மன்றமாகத்தான் நீதித்துறை காணப்படுகின்றது. ஆகவே 1978ஆம் ஆண்டு அரசியல் யாப்பு மக்களிடம் அதிகாரத்தை வழங்குகிறது, மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பாராளுமன்றத்திடம் வழங்குகின்றது, மக்களால் தெரிவு செய்யப்பட்ட சட்டத்துறைக்கு பொறுப்பான ஜனாதிபதியிடம் வழங்குகின்றது, அடுத்ததாக நீதித்துறையிடம் வழங்குகின்றது. ஆக அதிகாரத்தினுடைய வடிவங்களையும் 78ஆம் ஆண்டு சட்டவாக்கத்தின் மூலமாக எவ்வாறு அதிகாரங்கள் பிரயோகிக்கப்படுகின்றது என்பதையும் நாங்கள் பார்த்தோம். இப்பொழுது நாம் வருவோம் இந்த பாடத்தினுடைய பிரதான தலைப்பாகிய அதிகாரத்தை பன்முகப்படுத்தல். அதிகாரம் என்றால் என்ன என்று பார்த்தோம். அதிகாரத்தினுடைய வகைகளை பார்த்தோம். அதிகாரம் எவ்வாறு செயல்படுத்தப்படுகின்றது என்பதை பார்த்தோம். 1978ஆம் ஆண்டு அரசியல் யாப்பிலே அதிகாரம் எவ்வாறு வரையறுக்கப்பட்டுள்ளது என்பதை பார்த்தோம். இப்பொழுது அதிகாரத்தை பன்முகப்படுத்தல், இந்த தலைப்பினுடைய சொல்லிலேயே அதற்கான விளக்கத்தை மாணவர்களை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதிகாரத்தை பன்முகப்படுத்தல், தங்களுக்கு தேவையான வகையில் ஏற்படுத்தல்தான் அதிகாரத்தை பன்முகப்படுத்தல். மத்திய அரசிடம் உள்ள நிர்வாக அதிகாரங்களுள் சிலவற்றை பிராந்திய நிர்வாக அலகுகளிடம் கையளித்தலே அதிகாரத்தை பன்முகப்படுத்தல் ஆகும். மீண்டும் ஒரு முறை இந்த கூற்றை நாங்கள் விளங்கிக் கொள்வோம். மத்திய அரசிடம் பல்வேறு வகையான அதிகாரங்களை நாங்கள் இங்கு பார்த்தோம். நிறைய அதிகாரங்கள் காணப்படுகின்றது. இந்த அதிகாரங்களை ஒரு நாடு செவ்வனே நடைபெறுவதற்கு அதிகாரங்களை பல்வேறு இடங்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டிய கடமைப்பாடு அரசிடம் காணப்படுகின்றது. அந்த வகையிலே இந்த அதிகாரங்களை பிராந்திய நிர்வாக அலகுகளிடம் கொண்டு சேர்ப்பதைத்தான் நாங்கள் அதிகார பன்முகப்படுத்தல் என்று சொல்கின்றோம்.
இப்பொழுது இந்த பிராந்திய அலகுகள் தனியான அரசாகவோ அல்லது மாநிலமாகவோ நாங்கள் எண்ணக்கூடாது. ஒரே ஒரு வேலை மட்டும்தான் நடக்கின்றது. ஒரு அரசு அந்த அரசை முறையாக நிர்வகிப்பதற்காக மத்திய அரசு தனது அதிகாரங்களை பிராந்திய அரசுகளிடம் கொண்டு செல்வதைத்தான் நாங்கள் அதிகாரத்தை பன்முகப்படுத்தல் என்ற சொல்லால் அழைக்கின்றோம். மீண்டும் ஒரு முறை, மத்திய அரசிடமுள்ள நிர்வாக அதிகாரங்களுள் சிலவற்றை பிராந்திய நிர்வாக அலகுகளிடம் கையளித்தல் ஓரளவு அதிகாரங்களை கொடுப்பதைத்தான் நாங்கள் அதிகாரத்தை பன்முகப்படுத்தல் என்ற சொல்லால் விளங்கிக் கொள்கின்றோம். அதாவது நிர்வாக நடவடிக்கைகளை இலகுபடுத்தும் வகையிலும் பிராந்திய ரீதியாக நபர்களை நிர்வாக நடவடிக்கைகளில் பங்கு கொள்ள செய்யும் வகையிலும் மத்திய அரசுக்குரிய அதிகாரங்கள் பிராந்திய நிர்வாக அலகுகளிடம் ஒப்படைக்கப்படுதல். இங்கே சில விடயங்களை மாணவர்களே நீங்கள் கவனிக்க வேண்டும். ஒன்று, பிராந்திய ரீதியாக நபர்களை நிர்வாக நடவடிக்கைகளில் பங்கு கொள்ள செய்தல். அடுத்தது, மத்திய அரசுக்குரிய அதிகாரங்கள் பிராந்திய அலகுகளிடம் ஒப்படைத்தல். நமது நாட்டிலே உள்ளூராட்சி சபைகள் காணப்படுகிறது. பிரதேச சபை, நகர சபை, மாநகர சபை. இந்த சபைகளினுடைய செயற்பாடுகள் என்ன? மத்திய அரசினுடைய செயல்களை, செயற்பாடுகளை, செயற்திட்டங்களிலே மக்களிடம் கொண்டு சேர்க்கும் பொறுப்பே இவர்களிடம் காணப்படுகிறது. மாணவர்களே, இந்த விடயத்தை நாங்கள் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். மத்திய அரசினுடைய செயற்பாடுகளை பிராந்திய ரீதியாக கொண்டு செல்வதற்கு, அடுத்ததாக பிராந்திய ரீதியாக நபர்களை நிர்வாக நடவடிக்கைகளில் இணைத்து கொள்வதற்கு, அனைவரையும் அரசாங்கத்துடன் இணைத்து கொள்வதற்கான ஒரு சந்தர்ப்பமாக நாங்கள் அதிகாரத்தை பன்முகப்படுத்தல் என்ற சொல்லிலிருந்து விளங்கிக் கொள்கின்றோம். ஒரு விடயத்தை மட்டும் நாங்கள் தெளிவாக ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும் மாணவர்களே. இந்த அதிகாரத்தை பன்முகப்படுத்தல் எனும் பொழுது நிர்வாகத்தை இலகுபடுத்துவதற்காக சில அதிகாரங்களை பிரித்து கொடுப்பது மட்டும்தான் பன்முகப்படுத்தலில் உள்ளடங்கும். தனியான ஒரு மாநில சுயாட்சியை வழங்குவது பன்முகப்படுத்தலினுள் வரவே வராது. ஆகவே நிர்வாக நடவடிக்கைகளை இலகுவாக்குவதற்காக மத்திய அரசினுடைய அதிகாரங்களை பிரதேச அலகுகளிடம் கொடுப்பதே அதிகாரத்தை பன்முகப்படுத்தல் என்ற சொல்லிலே நாங்கள் அழைக்கின்றோம். அடுத்ததாக நாம் பார்ப்போம், அதிகாரத்தை பன்முகப்படுத்துகையில் அவதானிக்கக்கூடிய பிரதான இரு இயல்புகள் காணப்படுகின்றது. ஒன்று, மத்திய அரசின் சட்டத்துறையினால் அனுமதிக்கப்பட்ட மசோதா ஒன்றின் மூலம் அது செயற்படுத்தப்படும். இங்கே அதிகாரத்தை பன்முகப்படுத்தும் பொழுது, உதாரணமாக எமது நாடு ஒரு ஒற்றையாட்சி நாடு. எமது நாட்டிலே அதிகாரத்தை பன்முகப்படுத்துகின்ற பண்புகளை அதிகமாக காணலாம். உதாரணமாக மாகாண சபைகள், உள்ளூராட்சி சபைகள் என்பன அதிகாரத்தை பன்முகப்படுத்துவதற்காக அமைக்கப்பட்ட அமைப்புகள் ஆகும். ஆக இந்த விடயமானது வெறுமனே செய்யப்படாமல் சட்டத்துறையினால் அனுமதிக்கப்பட்ட மசோதா ஒன்றின் மூலமாக, சட்டத்துறை என்பது பாராளுமன்றத்திலே கூடி பேசி அதன் மூலம் அனுமதிக்கப்பட்ட மசோதா ஒன்றின் மூலமாகத்தான் இந்த அதிகாரம் பன்முகப்படுத்தப்படும். எமது நாட்டிலே உள்ளூராட்சி சபைகள், மாகாண சபைகள் என்பன பாராளுமன்ற கட்டளை சட்டங்கள் மூலமாக உருவாக்கப்பட்டது. இங்கே இந்த அதிகாரத்தை பன்முகப்படுத்துவதற்காகவே இவைகள் செய்யப்பட்டுள்ளது. இரண்டாவதாக, எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் அதிகாரங்களை மத்திய அரசு திரும்ப பெற்றுக்கொள்ள முடியும். இரண்டு விடயங்கள். ஒன்று, மத்திய அரசின்
சட்டத்துறையினால் அனுமதிக்கப்பட்ட மசோதா ஒன்றின் மூலமே அது செயல்படுத்தப்படும் பன்முகப்படுத்தல். இரண்டாவதாக, எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் அதிகாரங்களை மத்திய அரசினால் திரும்ப பெற்றுக்கொள்ள முடியும். ஒன்று, சட்டத்துறையினால் அது செய்யப்படும் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் மத்திய அரசுக்கு உடன்பாடில்லாத வகையில் பிரதேச நிர்வாக அலகுகள் செயற்பட தொடங்கும் பொழுது அந்த சட்டமூலத்தை மீண்டும் பெறக்கூடிய அதிகாரம் சட்டத்துறையிடம் காணப்படும். அடுத்ததாக நாம் பார்ப்போம் மிக முக்கியமான ஒரு விடயம். அதிகாரத்தை பன்முகப்படுத்துகையில் மத்திய அரசு மற்றும் அதன் பல்வேறு நிறுவனங்கள் வாயிலாக மத்திய அரசு அதன் நிறுவனங்கள் வாயிலாக திட்டமிடல், முகாமை செய்தல், வளங்களை பெறல், பங்கீடு செய்தல் முதலிய பொறுப்புகளை திட்டமிடுதல் வேண்டும். பன்முகப்படுத்தும் பொழுது சிறந்த முறையிலே திட்டமிடுதல் என்பது மிக முக்கியமானது. நாங்கள் சில வேலைகளை செய்யும் பொழுது சிறந்த முறையிலே திட்டமிடுகின்றோம். அவ்வாறு திட்டமிடுகின்றவற்றை முகாமை செய்தல், வளங்களை பெறுதல், பங்கீடு செய்தல் முதலிய பொறுப்புகளை பிரதேச மட்டத்திலான நிர்வாக நிறுவனங்களிடமும் உள்ளூராட்சி மன்றங்களிடமும் மாகாண சபைகளிடமும் அதிகாரம் பரவலாக்கப்பட்ட அரச சபைகளிடமும் கூட்டுத்தாபனங்களிடமும் ஒப்படைக்கப்பட்டிருக்கும். இந்த அதிகார பன்முகப்படுத்தல் என்ற வார்த்தையை என்ற சொல்லை சரியாக விளங்கி கொள்வதற்கான ஒரு விளக்கம்தான் இங்கே உங்களுக்காக தரப்பட்டுள்ளது. திட்டமிடல், முகாமை செய்தல், வளங்களை பெறல், பங்கீடு செய்தல், இந்த விடயங்களை சிறப்பாக செய்வதற்கு அரசின் கீழ் இருக்கின்ற பிரதேச மட்டத்திலான நிர்வாக நிலையங்களிடம், நிர்வாக அமைப்புகளிடம் கொடுப்பதைத்தான் நாங்கள் அதிகாரத்தை பன்முகப்படுத்தல் என்ற சொல்லால் அழைக்கின்றோம். அடுத்ததாக நாம் பார்ப்போம் மாணவர்களே, மத்திய அரசின் அதிகாரங்களை பன்முகப்படுத்தல் பல்வேறு வகைகளிலும் செயல்படுத்தப்படும். இவற்றை 3 வகைகளில் நோக்கலாம். மத்திய அரசின் அதிகாரங்களை பன்முகப்படுத்தும் பொழுது 3 வகைகளிலே அதிகாரத்தை நாங்கள் பன்முகப்படுத்துகின்றோம். மிக முக்கியமாக முதலாவது, இங்கே நிர்வாக அதிகாரங்களை பன்முகப்படுத்தல். உதாரணமாக, நிர்வாக ரீதியான செயற்பாடுகள் என்பது தனியான ஒரு கட்டமைப்பிலே இயங்குகின்றது. ஒரு நாட்டை நிர்வகிப்பதற்கு ஜனாதிபதி, பிரதமர் ஆகியோரோடு சேர்த்து அமைச்சர்களின் கீழே ஒரு பெரிய கட்டமைப்பை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும். அந்த வகையிலே நிர்வாக அதிகாரங்களை பன்முகப்படுத்தல். அல்லாதுவிடின் நிர்வாக அதிகாரங்களை பிரதேச மட்டங்களுக்கு கொண்டு செல்வதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தல். இங்கே நிர்வாக அதிகாரங்களை பன்முகப்படுத்துவதற்கு தேசிய மட்டத்திலிருந்து பிராந்திய மட்டம் வரை நிர்வாக அதிகாரம் பன்முகப்படுத்தப்படுவது எப்படி? தேசிய மட்டத்தில் உள்ள நிர்வாக அதிகாரங்களை அமைச்சின் செயலாளர் செய்வார். மாவட்ட மட்டத்திலான நிர்வாக அதிகாரங்களை மாவட்ட செயலாளரும், பிரதேச மட்டத்திலான நிர்வாக அதிகாரங்களை பிரதேச செயலாளரும், கிராம மட்டத்திலான நிர்வாக அதிகாரங்களை கிராம அலுவலரும் செய்வார். மாணவர்களே, இதற்கு நான் ஒரு நல்ல உதாரணத்தை கூறுகின்றேன். உதாரணமாக, கிராம ரீதியாக நிர்வாக சம்பந்தமான ஏதாவது விடயங்களை நீங்கள் செய்வதாக இருந்தால், உங்களை உறுதிப்படுத்துகின்ற அல்லது அட்டாட்சிப்படுத்துகின்ற ஒரு நபராக காணப்படுபவர் கிராம அலுவலர் ஆவார். ஆகவே பாருங்கள், எமது நாட்டினுடைய நிர்வாக கட்டமைப்பு எவ்வாறு ஒழுங்கமைக்கப்பட்டுள்ளது? கிராம சேவகர், பிரதேச செயலாளர், மாவட்ட செயலாளர், மாகாண செயலாளர், தேசிய ரீதியான செயலாளர். இந்த ஒழுங்கமைப்பிலே தான் எமது நாட்டின் நிர்வாக ஒழுங்கமைக்கப்பட்டுள்ளது. ஆக முதலாவதாக நிர்வாக ரீதியான பன்முகப்படுத்தல் இவ்வாறு தான் நிகழ்கின்றது. தேசிய மட்டம், மாவட்ட மட்டம்,
பிரதேச மட்டம், கிராம அலுவலக மட்டம். அடுத்ததாக நாம் பார்ப்போம் மாணவர்களே, மத்திய அரசின் பணிகளை பிராந்திய நிர்வாக அலகுகளிடம் ஒப்படைத்தல் இரண்டாவது முறை. அதிகாரத்தை பன்முகப்படுத்தும் ஒரு முறையை நாம் பார்த்தோம், நிர்வாக ரீதியாக செயல்படுத்தல். இரண்டாவதாக நாங்கள் பார்க்கிறோம் மத்திய அரசின் பணிகளை நிர்வாக அலகுகளிடம் ஒப்படைத்தல். நிர்வாக அலகுகள் என்னும் பொழுது மாநகர சபை, நகர சபை, பிரதேச சபை என்பன நிர்வாக அலகுகள். இந்த நிர்வாக அலகுகளிடம் ஒப்படைத்தல் ஒரு முறை. அடுத்து மூன்றாவது முறையை பார்ப்போம். அரச முயற்சியாண்மைக்கு அல்லது அதிகார சபைக்குரிய அதிகாரங்களை பிரதேச அலகுகளிடம் ஒப்படைத்தல். அரச முயற்சியாண்மைக்கு பொருளாதார ரீதியான அல்லது அதிகார சபைக்குரிய அதிகாரங்களை பிரதேச அலகுகளிடம் ஒப்படைத்தல். உதாரணமாக, அரச முயற்சிகளை மேற்கொள்வதற்கான திணைக்களங்கள், கூட்டுத்தாபனங்கள், சபைகள், அதிகார சபைகள் என்பவற்றுக்கு தேவையான அதிகாரங்களை வழங்குதல். உதாரணமாக பெட்ரோலிய கூட்டுத்தாபனம். இப்பொழுது உங்களுக்கு தெரிந்திருக்கும், ஒரு நாட்டிலே நிர்வாக ரீதியாக பன்முகப்படுத்துகின்ற முறைகள். அடுத்ததாக நாம் பார்ப்போம், அதிகாரத்தை பன்முகப்படுத்தும் போது அரசாங்கத்தின் நிர்வாக அதிகாரங்கள் மாத்திரமே பிராந்திய அலகிடம் ஒப்படைக்கப்படும். மாணவர்களே, அதிகாரத்தை பன்முகப்படுத்தல், அதிகாரத்தை பகிர்ந்தளித்தல் ஆகிய இந்த பாடத்திலே அதிகாரத்தை பன்முகப்படுத்தல் என்ற சொல்லை மிக மிக ஆழமாகவும் தெளிவாகவும் நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதிகாரத்தை பன்முகப்படுத்தல் எனும் பொழுது நாங்கள் நிர்வாக அதிகாரங்களை மட்டும்தான் ஒப்படைக்கின்றோம். இங்கே பிராந்திய அலகுகள் என்ற ஒரு விடயம் வருவதில்லை. உதாரணமாக, எமது நாட்டிலே நிர்வாகத்தை செய்வதற்காக நிர்வாக அதிகாரங்களை மாகாணம், பிரதேசம், மாவட்டம் போன்ற நிர்வாக அலகுகளிடமும் உள்ளூராட்சி மன்றங்களிடமும் ஒப்படைப்பதைத்தான் நாங்கள் பார்க்கிறோம். இங்கே ஒவ்வொரு மாகாணமும் ஒரு சுயேட்சை அழகாக காண்பதில்லை அல்லது ஒரு மாநிலமாக நாங்கள் பார்ப்பதில்லை. முக்கியமாக அதிகாரம் பன்முகப்படுத்தல் எனும் பொழுது அதிகாரங்கள் ஒப்படைக்கப்படுகின்றது. அரசு விரும்பினால் மீண்டும் அதை எடுத்துக்கொள்ளும். ஆனால் எந்த சந்தர்ப்பத்திலும் தனியான ஒரு நிர்வாக அலகு ஏற்படுத்தப்படுவதில்லை. மீண்டும் உங்களுக்காக, அதிகாரத்தை பன்முகப்படுத்தும் பொழுது அரசாங்கத்தின் நிர்வாக அதிகாரங்கள் மாத்திரமே பிராந்திய அலகுகளிடம் ஒப்படைக்கப்படுகின்றன. அத்துடன் சட்ட, நிறைவேற்று, நீதித்துறைகளின் பணிகள் ஒரு மத்திய நிலையத்தின் மூலம் செயற்படுத்தப்படும். அதிகாரங்கள் பன்முகப்படுத்தும் பொழுது நிர்வாக அதிகாரங்கள் சிலவற்றை மட்டுமே நாங்கள் நிர்வாக அலகுகளிடம் தருகின்றோம். ஆனால் சட்ட, நிர்வாக, நீதித்துறை அதிகாரங்கள் யாரிடம் காணப்படும்? மத்திய அரசிடம் மட்டுமே காணப்படும். இதைத்தான் நாங்கள் அதிகாரம் பன்முகப்படுத்தல் என்ற பெயரால் அழைக்கின்றோம். அடுத்ததாக நாம் பார்ப்போம் பிள்ளைகளே, ஒற்றையாட்சி. இந்த அதிகாரம் பன்முகப்படுத்தப்படுவது ஒற்றையாட்சி அரசிலே மட்டும்தான். அதிகாரத்தை பன்முகப்படுத்தல் எனும் பொழுது அதிகாரங்கள் ஒரு இடத்தில் குவிந்திருக்கும். இந்த அதிகாரத்தை தேவையான அளவிற்கு பிரதேச அலகுகளிடம் கொண்டு சேர்க்கின்ற அந்த பண்பைத்தான் நாங்கள் அதிகாரத்தை பன்முகப்படுத்தல் என்று சொல்கின்றோம். இதே பண்பு ஒற்றையாட்சியிலும் காணப்படுகின்றது. ஆகவே ஒற்றையாட்சி என்றால் என்ன என்ற விடயத்தையும் தற்பொழுது பார்ப்போம். அரசின் சட்டம், நீதி, நிர்வாகம் எனும் முத்திரை அதிகாரங்களும் ஒரு மத்திய அரசினால் செயல்படுத்தப்படுமாயின் அவ்வரசு ஒற்றையாட்சி அரசாக கருதப்படும். அரசின் சட்டம், நீதி, நிர்வாகம் எனும் முத்துரை அதிகாரங்களும் ஒரு மத்திய அரசினால் செயல்படுத்தப்படுமாயின் ஒரே ஒரு அரசு காணப்படுகின்றது. அந்த அரசின் மூலமாக சட்டம், நிர்வாகம்,
நீதி ஆகிய 3 பண்புகளும் நாடு முழுவதும் நடைமுறைப்படுத்தப்படுமாயின் அந்த அரசை நாங்கள் ஒற்றையாட்சி என்ற அரசு என்ன அழைக்கின்றோம். உதாரணமாக இலங்கை, ஐக்கிய ராச்சியம், பிரான்ஸ் போன்ற நாடுகள் ஒற்றையாட்சி நாடுகளாக கருதப்படுகின்றது. அடுத்ததாக நாம் பார்ப்போம். இந்த ஒற்றையாட்சி தொடர்பாக பேராசிரியர் ஹெர்மன் ஜே பைனர் என்பவர் கூறியுள்ளார்கள். எல்லா வகையிலும் அரசியல் அதிகாரம் ஒரு மத்திய நிறுவனத்தினுள் குவிந்திருப்பின், எல்லா வகையிலும் அரசியல் அதிகாரம் ஒரு மத்திய நிறுவனத்தில் குவிந்திருப்பின் அது ஒற்றையாட்சி முறையாகும். இங்கே பைனர் சொல்கின்றார், எல்லா வகையிலும், வேறு எந்த வகையிலும் தடைகள் இன்றி எல்லா வகையிலும் அரசியல் ரீதியான அதிகாரம் ஒரே ஒரு மத்திய நிறுவனத்தினுள்ளே குவிந்திருந்தால், உதாரணமாக எமது நாட்டிலே மத்திய அரசாங்கத்திடமே அனைத்து அதிகாரங்களும் குவிக்கப்பட்டிருக்கின்றது. உதாரணமாக எமது நாட்டிலே பாராளுமன்ற உறுப்பினர்களால் பாராளுமன்றமும், பாராளுமன்ற உறுப்பினர்களிலிருந்து தெரிவு செய்யப்பட்ட ஜனாதிபதியினுடைய தலைமையை கொண்ட நிர்வாகமும், ஜனாதிபதியினால் தெரிவு செய்யப்படுகின்ற நீதிமன்ற கட்டமைப்பையும் காணப்படுகின்றது. இங்கே ஆட்சி செய்கின்ற உரிமை ஒரே ஒரு அரசாங்கத்திற்கு மட்டுமே நாம் வழங்குகின்றோம். இதனையே ஒற்றையாட்சி என்ற பண்பிலே பேராசிரியர் ஹெர்மன் ஜே பைனர் அவர்கள் கூறுகின்றார். இன்னும் கூறுவதாக இருந்தால், ஒரு கோப்பைக்குள் அனைத்து அதிகாரங்களையும் வைத்திருத்தல், இதைத்தான் நாங்கள் ஒற்றையாட்சி என்று சொல்கின்றோம். யாருக்கும் பிரித்து கொடுப்பதில்லை. இங்கே இவர் மட்டும்தான் அதிகாரியாக ஜாம்பவனாக இருப்பார். இவர்தான் எல்லா விதமான அதிகாரங்களையும் பிரதேச நிர்வாக அலகுகளுக்கு கொண்டு போய் சேர்க்கின்ற பண்பு மத்திய அரசாங்கத்திடம் காணப்படுவதனால் நாங்கள் இதனை ஒற்றையாட்சி என்ற சொல்லிலே அழைக்கின்றோம். நான் பார்ப்போம் இப்பொழுது ஒற்றையாட்சியினுடைய பண்புகள் எவ்வாறு காணப்படும். அரசின் சட்டத்துறை, நீதி, நிறைவேற்றுத்துறையின் அதிகாரங்கள் ஒரு மத்திய அரசினால் நடைமுறைப்படுத்தப்படும். மத்திய அரசுக்குரிய நிர்வாக நடவடிக்கைகளை இலகுபடுத்துவதை நோக்காக கொண்டு சில அதிகாரங்களை பிராந்திய நிர்வாக அலகுகளிடம் ஒப்படைத்தல். ஒன்றாவது சொல்கின்றோம், மத்திய அரசின் சட்டம், நீதி, நிறைவேற்று அதிகாரங்கள் ஒரே ஒரு மத்திய அரசிடம் மட்டும் காணப்படும். அவ்வாறு காணப்படும் பொழுது சில சிக்கல்கள் ஏற்படும். நேரடியாக அல்லது விரைவாக நிர்வாக விடயங்களிடம் மக்களிடம் கொண்டு சேர்க்கும் பொழுது சில பிரச்சனைகள் ஏற்படும். விரைவாக செல்ல முடியாது, எல்லோரும் அனுபவிக்க முடியாத நிலைமை ஏற்படலாம். அவ்வாறு ஏற்படுகின்ற பிரச்சனைகளை குறைப்பதற்காக இந்த அதிகாரங்களை நாம் பிராந்திய நிர்வாக அலகுகளிடம் ஒப்படைக்கின்றோம். இதைத்தான் நாங்கள் ஒற்றையாட்சி என்று சொல்கின்றோம். அடுத்ததாக நாம் பார்ப்போம், மத்திய அரசின் சட்டத்துறை மூலம் நிறைவேற்றப்படும் சட்டம் ஒன்றின் மூலம் மாத்திரம் அதிகாரம் பன்முகப்படுத்தப்படும். இங்கே பன்முகப்படுத்தப்படும் எனும் போது அல்லது பன்முகப்படுத்தல் எனும் பொழுது அரசினுடைய அதிகாரங்களை நிர்வாக அலகுகளிடம் கொண்டு போய் சேர்த்தல். ஆக இதையும் நினைத்த மாத்திரத்தில் செய்துவிட முடியாத நிலைமை ஒற்றையாட்சியிலே காணப்படுகிறது. ஆக எவ்வாறு கொண்டு போய் சேர்ப்பது? சட்டம் ஒன்றின் மூலம், பாராளுமன்றத்திலே பெரும்பான்மையான வாக்குகளிலே நிறைவேற்றப்படுகின்ற சட்டம் ஒன்றின் மூலமேயே இந்த அதிகாரங்களை நாங்கள் பன்முகப்படுத்த முடியும். அதிகாரங்களை பன்முகப்படுத்துவதற்கான ஏற்பாடுகளை செய்யும் பொழுது இந்த ஏற்பாடுகளுக்காக பாராளுமன்றத்தில் சட்டமூலம் ஒன்றை கொண்டு வந்து இந்த சட்டமூலம் பெரும்பான்மை வாக்குகளால் நிறைவேற்றப்பட்ட பின்பே இது நடைமுறைக்கு கொண்டு செல்லும். நாம் ஏற்கனவே பார்த்திருந்தோம் மாணவர்களே, எந்த ஒரு பன்முகப்படுத்தல் சட்டமும் அரசுக்கு விரும்பாத போது,
அரசு விருப்பமில்லாத போது மீண்டும் அதனை எடுத்துக்கொள்கின்ற அதிகாரம் அரசிடம் காணப்படும். இதனையே நாங்கள் ஒற்றையாட்சி என்று அழைக்கின்றோம். அடுத்ததாக, மத்திய அரசுக்கு தேவையான சந்தர்ப்பத்தில் பன்முகப்படுத்தப்பட்ட நிர்வாக அதிகாரங்கள் மீண்டும் பெறுதல். என்ன செய்கிறோம்? அரசுக்கு விருப்பமில்லாத சந்தர்ப்பத்தில் சில சந்தர்ப்பங்களில் சில சட்டங்கள் பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம். அவ்வாறு பிரச்சனைகளை ஏற்படுத்துகின்ற பொழுது இந்த பன்முகப்படுத்தப்பட்ட சட்டங்களை மீண்டும் பெற்றுக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம், மீண்டும் பெறக்கூடிய வாய்ப்பு ஒற்றையாட்சியிடம் காணப்படுகின்றது. ஆகவே ஒற்றையாட்சியிடம் நன்மையான சில பக்கங்களையும் காண முடியும், தீமையான சில பக்கங்களையும் எம்மால் காணக்கூடியதாக இருக்கும். இவ்வளவு நேரம் நாம் பார்த்தோம் அதிகாரத்தை பன்முகப்படுத்துதல். அதிகாரத்தை பன்முகப்படுத்தல் எனும் பொழுது அதிகாரமானது ஒரு ஒற்றையாட்சி அமைப்பிலே நிர்வாக அலகுகளிடம் ஓரளவு மக்களை சென்றடைவதற்காக தரப்படுவதைத்தான் நாங்கள் அதிகாரத்தை பன்முகப்படுத்தல் என்ற பெயரிலே அழைத்திருந்தோம். இதற்கு முன்பதாக அதிகாரம் என்றால் என்ன, அதிகாரத்தின் வகைகள், அதிகாரங்கள் எவ்வாறு செயல்படுத்தப்படுகின்றது, அதிகாரம் பன்முகப்படுத்தல் என்றால் என்ன, இந்த அதிகாரம் எவ்வாறு பன்முகப்படுத்தப்படுகிறது, ஒற்றையாட்சியிலே அதிகாரம் எவ்வாறு காணப்படுகிறது, அது எவ்வாறு பன்முகப்படுத்தப்படுகின்றது. ஒற்றையாட்சி எனும் பொழுது இங்கே அதிகாரம் பன்முகப்படுத்தப்படுகின்ற தன்மையை காணலாம். எமது பாடத்தலைப்பிலே இரண்டாவது விடயம் அதிகாரத்தை பகிர்ந்தளித்தல். மத்திய அரசின் சட்டத்துறை, நிறைவேற்றுத்துறை, நீதித்துறை அதிகாரங்களை அரசியல் யாப்பின் மூலம் பிராந்திய ஆட்சியாளர்களிடம் ஒப்படைத்தல் அதிகாரத்தை பகிர்ந்தளித்தல் எனப்படும். அதிகார பகிர்வு எனப்படுவது அரசியல் யாப்பின் மூலமே மேற்கொள்ளப்படுகிறது. மாணவர்களே, மிக தெளிவாக இந்த விடயத்தை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதிகாரம் பன்முகப்படுத்தப்படுதல் என்பதற்கும் அதிகாரம் பகிர்ந்தளிக்கப்படுதல் என்பதற்கும் சற்றே பெரிய வித்தியாசம் காணப்படுகின்றது. இங்கே அதிகாரம் பன்முகப்படுத்தல் எனும் பொழுது நாங்கள் ஒரு இனிப்பை எடுத்து அல்லது ஒரு விடயத்தை எடுத்து அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துவிட்டு தேவையில்லாத சந்தர்ப்பத்தில் மீண்டும் பெற்றுக்கொள்கின்றோம். இதை அதிகாரம் பன்முகப்படுத்தல் என சொல்வோம். அதிகாரத்தை பகிர்ந்தளித்தல் என்றால் தனித்தனியான சில அமைப்புகளை உருவாக்கி அவர்களுக்கு ஒவ்வொரு விடயத்தையும் வழங்குவதைத்தான் நாங்கள் அதிகாரத்தை பகிர்ந்தளித்தல் என்ற பெயரிலே அழைக்கின்றோம். அதிகாரத்தை பன்முகப்படுத்தல் என்பது அது அப்படியே இருக்கும், ஒரு விடயம் இருக்கும், அதற்கு நாங்கள் அதிகாரத்தை கொடுப்போம், தேவையான பொழுது பெற்றுக்கொள்வோம். அதிகாரத்தை பகிர்ந்தளித்தல் எனும் பொழுது இங்கே மாநில அரசுகள் காணப்படும், அவர்களுக்கு யாப்பின் மூலம் அதிகாரத்தை ஒதுக்கி அதன் மூலம் அதிகாரத்தை பகிர்ந்தளிப்பதைத்தான் நாங்கள் அதிகாரத்தை பகிர்ந்தளித்தல் என்று கூறுகிறோம். மத்திய அரசின் சட்டத்துறை, நிறைவேற்றுத்துறை, நீதித்துறை அதிகாரங்களை நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். சட்டம், நிறைவேற்று, நீதி ஆகிய 3 அதிகாரங்களையும் அரசியல் யாப்பின் மூலம் பிராந்திய ஆட்சி அலகுகளிடம் ஒப்படைத்தல். உதாரணமாக இந்தியா மத்திய அரசு இருக்கின்றது, மாநில அரசும் இருக்கின்றது. மத்தியிலும் ஆட்சி நடைபெறும், மாநிலத்திலும் ஆட்சி நடைபெறும். 2 வகையான ஆட்சி. இங்கே மத்திய அரசு யாப்பின் மூலம் அதிகாரங்களை மாநில அரசுக்கு வழங்கியுள்ளதை காணலாம். மாணவர்களே, இலங்கையிலே நடப்பது ஒற்றையாட்சி பண்பு, இந்தியாவிலே நடப்பது சமஷ்டியாட்சி பண்பு. இந்த சமஷ்டியாட்சியிலே தான் நாங்கள் அதிகாரத்தை பகிர்ந்தளிக்கின்ற முறையை காணலாம். அடுத்ததாக நாம் பார்ப்போம், அதிகார பகிர்வு எனப்படுவது அரசியல் யாப்பின் மூலமே மேற்கொள்ளப்படும். ஒரு நாட்டுக்கு அரசியல் யாப்பு காணப்படும். இந்த அரசியல் யாப்பில்
தெளிவாக குறிப்பிடுவதன் மூலமே அதிகாரங்கள் பகிர்ந்தளிக்கப்படும். பிரச்சனைகள் ஏதும் எழாத வண்ணம் ஒரு நாடு என்ற கட்டமைப்பிலே இருக்கக்கூடியவாறாகவே அதிகாரங்கள் பகிர்ந்தளிக்கப்படும். அடுத்ததாக நாம் பார்ப்போம் மாணவர்களே, அதிகாரங்கள் பகிர்ந்தளிக்க அரசுகள் அதிகார பங்கீடு செய்வதற்கான காரணங்கள். வேற்றுமையில் ஒற்றுமை காணுதல், வேற்றுமையாக இருக்கும் பொழுது ஒற்றுமை காணுதல். நாட்டின் பரப்பளவு விசாலமாக காணப்படும் பொழுது மத்தியிலிருந்து நிர்வகிப்பது சிரமமாக இருத்தல், முக்கியமாக தேசிய பாதுகாப்பை உறுதிப்படுத்தல் ஆகிய காரணங்களுக்காகவே நவீன அரசுகள் அதிகார பங்கீடுகளை செய்கின்றது. அடுத்ததாக நாம் பார்ப்போம் மாணவர்களே, சமஷ்டி அரசு கூட்டாட்சியில் அதிகார பரவலாக்கம். இந்த சமஷ்டி அரசு என்றால் என்ன என்று நான் கூறினேன். இந்தியா ஒரு சமஷ்டி அரசு. அதிகாரங்கள் பகிர்ந்தளிக்கப்பட்டுள்ள அரசுகளை நாங்கள் சமஷ்டி அரசு அல்லது கூட்டாட்சி என்று கூறுவோம். இந்த சமஷ்டி அல்லது கூட்டாட்சியிலே அதிகாரங்கள் எவ்வாறு பரவலாக்கம் செய்யப்பட்டுள்ளது? மத்திய அரசின் சட்ட, நிறைவேற்று, நீதித்துறை அதிகாரங்கள் அரசியலமைப்பின் மூலம் பிராந்திய ஆட்சி அலகுகளிடம் பகிர்ந்தளிக்கப்பட்ட அரசு சமஷ்டி அரசு அல்லது கூட்டாட்சி எனப்படும். நாங்கள் மீண்டும் 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 ஒரே விடயத்தை பேசிக்கொண்டிருக்கின்றோம். காரணம் மிக முக்கியமான ஒரு விடயமாக இது கருதப்படுகின்றது. மாணவர்களே, இங்கே அதிகாரத்தை பன்முகப்படுத்தல் என்பதற்கும் அதிகாரத்தை பகிர்ந்தளித்தல் என்பதற்கும் நிறைய வேறுபாடுகள் காணப்படுகின்றது. அதிகாரத்தை பன்முகப்படுத்தல் எனும் பொழுது அது ஒரு தனி நாடாக இருக்கும், ஒரு மத்திய அரசு இருக்கும். இந்த மத்திய அரசு தனது அதிகாரங்களை நிர்வாக அலகுகளிடம் ஒப்படைத்தலைத்தான் நாங்கள் அதிகாரம் பன்முகப்படுத்தல் என்று கூறுகிறோம். இங்கே அதிகாரத்தை பகிர்ந்தளித்தல் எனும் பொழுது இது வேறு மாதிரியான பண்பு. அதிகாரங்களை அரசியல் யாப்பினூடாக சுயேட்சையான நாட்டினுடைய அலகுகளுக்கு அல்லது மாநிலங்களுக்கு ஒப்படைப்பதைத்தான் நாங்கள் அதிகாரத்தை பகிர்ந்தளித்தல் என்ற சொல்லிலே விளக்குகின்றோம். உதாரணமாக சட்ட, நிறைவேற்று, நீதித்துறை அதிகாரங்கள், தனித்தனியான அதிகாரங்கள் ஒரு நாட்டிலே காணப்படும். உதாரணமாக நாங்கள் இந்தியாவை எடுத்துக்கொண்டால் அந்த நாட்டுக்கு ஒரு அரசியல் திட்டம், ஆனால் மத்திய அரசு என்ற தனியான நிர்வாக அலகு செயல்பட்டு கொண்டிருக்கும். பிரதமர் இருக்கின்றார் நரேந்திர மோடி, அவருக்கு கீழே அமைச்சரவை என்ற ஒன்று காணப்படும். அங்கு பாராளுமன்றம் இருக்கின்றது, மேல் சபை இருக்கிறது, கீழ் சபை இருக்கிறது. அது ஒரு தனியான அமைப்பு, தனியாக இயங்கும். ஆனால் இந்தியா போன்ற பாரிய பிரதேசம் உள்ள நாடுகளுக்கு, பெரிய சனத்தொகை உள்ள நாடுகளுக்கு நாட்டை நிர்வகிப்பதற்கான கஷ்டமான சந்தர்ப்பங்களிலே நாங்கள் என்ன செய்கின்றோம்? இந்த சமஷ்டி ஆட்சி பண்புதான் இலகுவான பண்பாக காணப்படுகிறது. அந்த வகையிலே கூட்டாட்சியில் அதிகார பரவலாக்கம் என்பது மத்திய அரசின் சட்ட, நிறைவேற்று, நீதித்துறை அதிகாரங்களை அரசியல் யாப்பின் மூலம் நிர்வாக அலகுகளிடம் பகிர்ந்தளித்தல். அடுத்ததாக நாம் பார்ப்போம், அரசு அதிகாரங்கள் மத்திய அரசிடமும் பிராந்திய அரசிடமும் பகிர்ந்தளிக்கப்பட்டிருத்தல் சமஷ்டி அரசின் அடிப்படை பண்புகள். இங்கே அரசு அதிகாரங்கள் மத்திய அரசிடமும் காணப்படும், பிராந்திய அரசிடமும் காணப்படும். உதாரணமாக பாதுகாப்பை எடுத்துக்கொள்வோம். இந்த சமஷ்டி ஆட்சியிலே மத்திய அரசின் கைகளிலே இராணுவம் இருக்கும், மாநில அரசுகளின் கையிலே போலீஸ் படை காணப்படும். இங்கே இரண்டுமே செய்வது பாதுகாப்பு என்ற ஒரே வேலையைத்தான். ஆனால் இரண்டு அரசுகளிடம் இந்த நிர்வாக வேலைகள் காணப்படுகின்றது. மத்திய அரசிடமும் பிராந்திய அரசிடமும் பகிர்ந்தளிக்கப்படுதல் இரண்டு பக்கங்களிலும் செயற்பட்டு கொண்டிருக்கலாம். உதாரணமாக அரசு அதிகாரங்கள் இரண்டு சந்தர்ப்பங்களில் செயல்படுவதை நாங்கள் சமஷ்டி அரசு என்று சொல்கின்றோம். மத்திய அரசும் ஒரு விடயத்தை செய்யும், மாநில அரசும் செய்யும். ஆனால் முரண்பட்டு கொள்ளாத வகையில் செய்தல் வேண்டும். ஒற்றையாட்சியின் ஒரு அதிகார மையத்திற்கு பதிலாக சமஷ்டி அரசாங்க முறையில்
மத்திய அரசு மாநில அரசு என்னும் இருவகையான அதிகார மையங்களை காணலாம். தெளிவாக விளங்கிக் கொள்வோம் மாணவர்களே. ஒற்றையாட்சியின் ஓர் அதிகார மையத்திற்கு பதிலாக ஒற்றையாட்சியில் ஒரு அதிகார மையம் காணப்படும், மத்திய அரசாங்கம் மட்டும். இந்த மையத்திற்கு பதிலாக இங்கே ஒற்றையாட்சியிலே ஒரு அதிகார மையம், எது? மத்திய அரசாங்கம். சமஷ்டி ஆட்சியிலே என்ன காணப்படுகிறது? மத்திய அரசாங்கம் காணப்படுகிறது, மாநில அரசாங்கமும் காணப்படுகின்றது. இரண்டு வகையான அரசுகள் காணப்படும். சமஷ்டி முறையில் மத்திய அரசின் சட்டம், மாநில அரசின் சட்டம் என இருவகையான சட்டங்கள் காணப்படும். சமஷ்டி முறையானது பல்வேறு காரணங்களில் அடிப்படையில் உருவானதாகும். இறுதியாக சமஷ்டி முறையில் மத்திய அரசின் சட்டம், மாநில அரசின் சட்டம். மத்திய அரசு ஒரு சட்டம் வைத்துக் கொண்டு செயல்படும், மாநில அரசு ஒரு சட்டம் வைத்துக் கொண்டு செயல்படுகின்ற பண்பை சமஷ்டி ஆட்சியிலே காணப்படலாம். சமஷ்டி ஆட்சியானது பல்வேறு காரணங்களின் அடிப்படையில் உருவானது. நிறைய பிரச்சனைகள், இன ரீதியான பிரச்சனை ஏற்பட்டால், மொழி ரீதியான பிரச்சனை ஏற்பட்டால், சனத்தொகை அதிகம், பாரிய நிலப்பரப்பு போன்ற பண்புகளின் அடிப்படையிலேயே சமஷ்டி அரசு உருவானது. மாணவர்களை, நாம் இன்று அதிகாரம் பன்முகப்படுத்தல், அதிகாரம் பகிர்ந்தளிக்கப்படுதல், ஒற்றையாட்சி, சமஷ்டி ஆட்சியின் சில பண்புகள் தொடர்பாக கலந்துரையாடினோம். உங்கள் அனைவருக்கும் இன்றைய நாளிலே அதிகாரம் பன்முகப்படுத்தல் மற்றும் அதிகாரம் பகிர்ந்தளித்தல் தொடர்பான நிறைய விளக்கத்தை பெற்றிருப்பீர்கள். மீண்டும் ஒரு வகுப்பிலே இதனுடைய தொடர்ச்சியை, அதனுடைய விளக்கங்களை நாம் பெற்றுக்கொள்வோம். அதுவரை இது தொடர்பான பாடம் தொடர்பான தகவல்களை தேடி உங்களது பாட ஆசிரியர்களிடம் சந்தேகங்களை நிவர்த்தி செய்து கொள்ளுங்கள் மாணவர்களே. மாணவர்களே, மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.